கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவதற்காக அனுர அரசாங்கம் பெருந்தொகையிலான பணத்தை வாரி வாரி இறைப்பதாக குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தது யார், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் அவை, இது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அண்மையில் பிரித்தானிய பெண் ஒருவர் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தவர். அவர் இலங்கைக்கு வரும்போது பெரும் எண்ணிக்கையிலான போதைப் பொருளை கொண்டு வந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்பொழுது அந்த பெண் சம்பந்தமாக மேலதிக சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் தீயில் எரிந்து உயிரிழந்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். திருகோணமலையில் பட்டதாரி இளைஞர் ஒருவர் வித்தியாசமான முறையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 27ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். திருகோணமலையில் பட்டதாரி இளைஞர் ஒருவர் வித்தியாசமான போராட்டம் ஒன்றில் நேற்று 26ஆம் தேதி ஈடுபட்டார். அதாவது திருகோணமலையில் இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக அவர் தனிநபர் போராட்டமாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். அதாவது கோட் ஷூட் எல்லாம் போட்டு மாம்பழங்கள் விற்று கொண்டிருந்தார். மாம்பழம் விற்கின்ற ஒரு வியாபாரியாக தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அதாவது தான் பட்ட படிப்பை மேற்கொண்டு பட்டங்கள் பெற்றிருந்தும் கூட கடைசியில் மாம்பழம் விற்கிற தொழிலைத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதாக அவர் போராட்டம் அமைந்திருந்தது. அவர் தன்னுடைய கையிலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த சான்றிதழையும் வைத்திருந்தார். கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த ஒரு பட்டதாரி இளைஞர். அவர் நீண்ட காலமாக வேலை ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டதாகவும் ஆனால் பொருத்தமான வேலை கிடைக்கவில்லை எனவும் அவர் ஊடகங்கள் மத்தியில் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார். என்ன நடக்குது? நான் ஒரு டிகிரி ஹோல்டர், இந்த ஒரு கௌரவமான உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியை முடிச்சிட்டு நான் ஒரு மனவேதனையோட இந்த ஆளுநர் ஆபீஸுக்கு முன்னுக்கு நான் தனியா வந்திருக்கேன். இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமா சேர்ந்து நான் வரல, எனக்கு வேலை வேணும். மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற ஜிம் பிரவுன் நகரம் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய நகரத்தில் 25 வீடுகள் அமைக்கப்பட்டு நேற்று பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த வீடமைப்பு திட்டம் இந்திய வீடமைப்பு திட்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்திய அரசாங்கத்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாம். அதே போல இலங்கை அரசாங்கத்தால் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாம். அதுக்கு பிறகு வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை இருக்கிறது தானே, அவையிலும் தங்களுடைய பங்குக்கு நிதி வழங்கி இப்படியாக எல்லாருடைய ஒரு கூட்டு முயற்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு வீடும் உருவாக்கப்பட்டு 25 பயனாளர்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜிம் பிரவுன் நகர் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய நகரத்தில் இந்த வீடுகள் கையளிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது. நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டி போட்ட வேட்பாளர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு என்று சொன்னால், வேட்பாளர்கள் அதாவது கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தங்களுடைய வரவு செலவு கணக்கு விவரத்தை இன்று 27ஆம் தேதி நள்ளிரவுக்கு முன்பதாக சமர்ப்பிக்க வேணும். அதாவது நள்ளிரவு 12 மணிக்கு முன்பதாக சமர்ப்பிக்க வேணும் என்று சொல்லி தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இதுக்கு பிறகு இந்த கால எல்லை எந்த காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் நேரடியாக போய் தேர்தல் அலுவலகங்களுக்கு நேரடியாக போயும் சமர்ப்பிக்க முடியும், அல்லது அவர்களுடைய இணையதளத்தில் சென்றும் சமர்ப்பிக்க முடியும். எப்படி உங்களுடைய கணக்கு வழக்கை சமர்ப்பித்தாலும் இன்றைக்கு 27ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முதல் சமர்ப்பிக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அதனை முன்னிட்டு இன்றைக்கு நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய தேர்தல் திணைக்களங்கள் நள்ளிரவு 12 மணி வரை திறந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே நீங்கள் நேரடியாக போயும் உங்களுடைய கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்க முடியும். பொதுவான சட்டம் என்னென்று சொன்னால், ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சா அந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச தினத்திலிருந்து 21 நாட்களுக்குள்ள கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்கணும் என்றது. எனவே அந்த 21 நாள் கணக்கு இந்தியோட முடியுது. எனவே இன்று நள்ளிரவு 12 மணிக்கு முதல் சகல வேட்பாளர்களும் உங்களுடைய கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும். இதுக்கு பிறகு கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்காதவர்களுடைய பெயர் விவரங்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படும் என்று சொல்லியும் அதுக்கு பிறகு போலீசார் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டி போட்ட அனைத்து வேட்பாளர்களுக்குமான அறிவித்தல் இது. யாழ்ப்பாணத்தில் ஒரு அதிசயம் ஒன்று நடந்திருக்கிறது. அது என்ன அதிசயம் என்று சொன்னால், ஒரு தாயார் ஒரே தடவையில் 5 குழந்தைகள் பெற்றிருக்கின்றார். அந்த 5 குழந்தைகளும் தாயாரும் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு தம்பதியினருக்குத்தான் இந்த 5 குழந்தைகளும் பிறந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 குழந்தைகள் ஆண் குழந்தைகள் என்று சொல்லியும் 2 குழந்தைகள் பெண் குழந்தைகள் எனவும் சொல்லப்படுகின்றது. எனவே அந்த 5 குழந்தைகளுக்கும் அவர்களுடைய
அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் இந்த பிரசவத்தை வந்து நல்ல முறையில் பார்த்த மருத்துவர்களுக்கும் மருத்துவ உதவியாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இந்த மாத தொடக்கத்தில் வந்து கொழும்பு கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு பிரித்தானிய பெண் வந்து கைது செய்யப்பட்டிருந்தவா. ஏன்னு சொன்னால் அவாவினுடைய சூக்கேசுக்குள்ளே வந்து பெரும் எண்ணிக்கையிலான போதைப் பொருட்கள் இருந்தேன்னு சொல்லி, குஷ் போதைப் பொருட்கள் இருந்தேன்னு சொல்லி அவற்றினுடைய பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.3 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், இவ்வளவு பெறுமதியான போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அதனுடைய இலங்கை பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா வரும். 100 கோடி ரூபா பெறுமதியான போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வந்தார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் அந்த பெண் வந்து தொடர்ச்சியாக அதை மறுத்து வருகின்றார். தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தன்னுடைய சூக்கேசுக்குள்ள வந்து இந்த போதைப் பொருள் எப்படி வந்தேன்றே தனக்கு தெரியாது, நான் போதைப் பொருளை கடத்தி கொண்டு வரையில, நான் இலங்கைக்கு வந்ததை ஒரு 2-3 நாள் நின்றுட்டு போறதுக்காகத்தான். என்னன்னு சொன்னா அவ யூகேல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகல, அவ வந்து தாய்லாந்துல இருந்து ஸ்ரீலங்கா போயிருக்கா. என்னன்னு சொன்னா தாய்லாந்துல வந்து எங்கேயோ இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறாவாம். எனவே தாய்லாந்துல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கிறா, 2-3 நாள் நின்றுட்டு வருவோம்னு சொல்லி. ஏனென்றா தாய்லாந்துல அவாக்குரிய விசா வந்து முடிஞ்சுதான். எனவே அந்த விசா வந்து ரினியூவல் ஆகி வரும் வரைக்கும் ஸ்ரீலங்காவில் போய் நின்றுட்டு வருவோம்னு சொல்லி தான் போயிருக்கிறா. எனவே அப்படி போன இடத்துல தன்னுடைய சூக்கேசுக்குள்ள யாரோ வைத்து விட்டார்கள் என்று சொல்லியும், இருந்த போதிலும் கூட தனக்கு ஒரு சில ஆட்களில் வந்து சந்தேகம் இருக்குது, அது அவர்களுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி யாரோ ஒரு சிலருடைய பேரை வந்து போலீசாருக்கு அந்த பிரித்தானிய பெண் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே வேளையில் இந்த பிரித்தானிய பெண்ணுக்காக வாதாடுவதற்காக ஒரு சட்டத்தரணியோரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த சட்டத்தரணியுடைய பேர் வந்து சம்பத் பெரேரா. அவர் சொல்றார் தன்னுடைய கிளையண்ட்டுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவ வந்து இந்த மாதிரி கடத்தலில் ஈடுபடையில, இது யாரோ வேணுமென்று வைக்கப்பட்டிருக்கிறது, இடையில வர்ற வழியில தான் ஏதோ நடந்திருக்கு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் இந்த பெண் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சிறைச்சாலையில் வந்து ஏராளமான அசௌகரியங்கள் இருப்பதாக அந்த பெண் வந்து முறைப்பாடு செய்திருக்கின்றார். தான் வந்து ஒருபோதுமே நிலத்தில் படுத்து தனக்கு பழக்கமே இல்லை, இப்போ வந்து நிலத்தில் படுக்க வேண்டி இருக்குது, அதோட வந்து ஒரே மூட்டை பூச்சிகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஊந்தோன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனக்கு தார சாப்பாடு கூட ஒரே காரமான சாப்பாடு தெரியணும். உங்களுக்கு தெரியும் தானே, வெள்ளக்காரர் வந்து எங்களை மாதிரி காரமாக சாப்பிட மாட்டினோம், எனவே சிறைச்சாலையில் கொடுக்கப்படுற உணவுக்கு வந்து காரமாக இருக்குது, அது தனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கிட்டடியில் வந்து அவ பேசின அந்த ஒளிப்பதிவு வந்து வெளியில் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தகவல் வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த பெண்ணுக்கு மேலே சாட்டப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகள் இருக்கு தானே, இந்த குற்றச்சாட்டினுடைய தன்மையை பொறுத்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பெறுமதியான மிகவும் ஆபத்தான மோசமான போதைப் பொருள் தானே அது குஷ்ன்றது. எனவே இந்த குற்றத்தின் அடிப்படையில் பார்த்தா கிட்டத்தட்ட 25 வருடங்கள் அவாக்கு சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் சட்டத்தின் அடிப்படையில் வந்து வாசித்த குற்றத்தின் அடிப்படையில் அது நிரூபிக்கப்படுமாக இருந்தால் 25 வருடங்கள் இலங்கையில் அவாக்கு சிறை தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த பெண் வந்து லண்டனினுடைய தெற்கு பகுதியில், தெற்கு லண்டன்ல இருந்து தான் அங்கே போயிருக்கிறா. இந்த பெண்ணினுடைய பேர் வந்து ஷார்லோட் மே லீ என்றது இந்த பெண்ணினுடைய பெயர். யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு துயரமான செய்தி. ஒரு இளங்குடும்ப பெண் ஒருவர் தீயில் எரிந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மானிப்பாயில், அதாவது புலவர் வீதி நவாலி வடக்கு மானிப்பாய் என்ற முகவரியைச் சேர்ந்த ஒரு 23 வயதான இளம் குடும்ப பெண், ஒரு பிள்ளையினுடைய தாய். அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், சமைக்கிறதுக்கு வந்து அடுப்பு மூட்டிக்கிறா. அப்போ அடுப்பு வந்து மூளையில், பிறகு ஏதோ ஈரமாக இருந்திருக்குமோ இன்னும் தெரியல, அடுப்பு வந்து மூளையில்ன்னு சொல்லி போட்டு மண்ணெண்ணெயை ஊற்றிருக்கிறா. மண்ணெண்ணெய் ஊற்றிக்குள்ளே வந்து அதில் கொஞ்சம் தெரிச்சு அந்த சட்டையில் பட்டிருக்கும் போல நடக்குது. பிறகு வந்து அடுப்பை மூட்டைக்குள்ளே அது வந்து அந்த சட்டையில் பிடிச்சி அதை வந்து உடனடியாக அணைக்க முடியல, அதுக்கு நிலவா ஓரளவு எரிஞ்சிட்டா. பிறகு மருத்துவமனையில் கொண்டு போன போது சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார். 23 வயதான இளம் குடும்ப பெண், ஒரு குழந்தையினுடைய தாயார். இந்த குடும்ப பெண்ணினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா கஜன் தனுஜா என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மாநகர சபையை எப்படியாவது கைப்பற்றணும் என்றதுக்காக சுயேட்சை வேட்பாளர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக அனுர அரசு பெருமளவிலான பணத்தை வந்து வாரி வாரி வழங்குகிறது, அதாவது லஞ்சமாக வழங்குகிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அனுர அரசு, என்பிபி அரசு எப்படி காசள்ளி கொடுக்கும், அதுவும் எப்படி பெருந்தொகையான காசள்ளி கொடுக்கும்? ஏன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிரானது. 1% காசையும் வந்து வீணாக்க மாட்டினோம். ஏற்கனவே லஞ்ச ஊழலில் ஈடுபட்ட நிறைய பேரை வந்து இப்போ கைது செய்து கொண்டு வரினோம்.
அப்படிப்பட்ட அரசு வந்து எப்படி காசு கொடுக்கும் என்று பார்த்தா அதுக்கு ஒரு டெக்னிக் ஒன்றை யூஸ் பண்ணினோமாம். என்ன டெக்னிக் என்று சொன்னால், அரசாங்கமோ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ எவருமே வந்து காசில் கை வைக்க மாட்டோம். காசுக்கும் அவைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையா. ஆனால் வந்து இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் இருக்கிறோம், பெரிய பெரிய வர்த்தகர்கள், அவர்கள் வந்து தங்களுக்குள்ள வந்து காசு பரிமாற்றங்களை மேற்கொண்டு இந்த சுயேட்சை வேட்பாளர்களுக்கு காசுகளை பரிமாறுன்னு சொல்லி அந்த வேலைகளை வந்து அவர்கள் தானாம் பார்க்கிறார்களாம். எனவே நாட்டில் வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகர் வந்து யாருக்காவது காசு கொடுத்தா அது கேள்வியில் தானே, அது யாரும் கேட்க போறதும் இல்லை தானே. அப்படித்தான் தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து பண பரிமாற்றத்தில் ஈடுபடுகிறது என்று சொல்லி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது சஜித் பிரேமதாசா அவர்களுடைய கட்சி. அந்த கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். கொழும்பு மாநகர சபையில் வந்து எப்படியாவது ஆட்சி அமைக்கணும் என்றதுக்காக அனுர அரசு இப்படியான ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கின்றது. எனவே இது குற்றம். அவர்கள் வந்து நிறைய பேருக்கு காசு அள்ளி கொடுக்கின்றார்கள் வர்த்தகர்களுக்கு ஊடாக என்று சொல்லி இந்த கருத்தை வந்து தாங்கள் மிகவும் பொறுப்புணர்வோடு சொல்றோம், சும்மா எல்லாம் சொல்லல, குற்றஞ்சாட்டணும் என்றக்காக சொல்லல, மிகுந்த பொறுப்புணர்வுடன் சொல்லுகிறோம் என்று சொல்லி எஸ்ஜேபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இலக்க சுயேட்சை குழு வந்து ஆரம்பத்தில் சொன்ன வினமாம் தாங்கள் வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு தான் ஆதரவு தரப்புறோம் என்று சொல்லி, பிறகு பார்த்துக்கணும் என்று சொன்னால் கடைசி நேரத்தில் என்ன நடந்ததோ தெரியாது, இப்போ வந்து என்பிபி அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கணுமாம். எனவே இதுக்குள்ள வந்து இந்த டீலுக்குள்ள வந்து நிறைய பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக எஸ்ஜேபி கட்சி வந்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இதுக்கு வந்து ஆளுங்கட்சியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு பதிலும் வந்த மாதிரி தெரியல. பெரும்பாலும் இன்று செவ்வாய்க்கிழமை அவர்களிடமிருந்து பதில் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். அவர்கள் பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டார்களா, பெருந்தொகையான பணத்தை வந்து வாரி வாரி வழங்கினார்களா, என்ன ஏது என்பது சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய கருத்துக்கள் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பற்றின ஒரு கேலி சித்திரம். அவர் வந்து தன்னுடைய வீட்லேயோ அலுவலகத்திலேயோ இருந்தோண்டு ஃபோன் கதைக்கிறார். யாருடைய ஃபோன் கதைக்கிறார்? மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஜேபி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நினைக்கிறேன் ஃபோனில் வந்து டீல் கதைக்கிறார் போராடக்கு, மாநகர சபைகள் நகர சபைகளை கைப்பற்றதுக்கான டீல் பேசுகிறார் போராடக்கு. ஆனால் இங்கால பார்த்தா டெலிஃபோன் லைன்கள் இருக்கு தானே, எல்லாம் அறுந்து தொங்குது. எனவே ஃபோன் வயர் பிஞ்சு தொங்குறது கூட தெரியாமல் அவர் பாட்டுக்கு யாருடைய டீல் பேசி கொண்டிருக்கிறார், யாருடைய ஃபோன் கட்சி கொண்டிருக்கிறார். இப்படியாக இருக்கிறது இந்த கேலி சித்திரம். இதை பார்க்கக்குள்ள எனக்கு கவுண்டமணி இந்த காமெடி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. சூரியன் என்ற படத்துல வந்து கவுண்டமணி வந்து போன் கதைப்பார், டெல்லிக்கு வந்து போன் கழிச்சு இன்னும் சொல்லுவார் போன்ல. அப்ப அதுல வந்து ஓட்டவாய் நாராயணன் என்று சொல்லி ஒரு ஆள் வருவார். அவருடைய டெலிபோனை வேண்டித்தான் இவர் கதைப்பார். அவர் சொல்லுவார் டெலிபோன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு என்று சொல்லி. எனவே அதே மாதிரி தான் இருக்குது இந்த கேலி சித்திரமும். எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.